ஜெய்குரு. நம்ம ஆதி சேனல்ல முக்கியமா ஆன்மீக சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் அற்புதமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பரமஹம்ச யோகானந்தர் எழுதின ஒரு அற்புதமான புத்தகம், அதுல உள்ள ஒரு குட்டி புத்தகம், அதாவது இறந்து விட்ட நமது அன்புக்குரியவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அற்புதமா அழகா சொல்லிருக்காங்க. ரொம்ப சின்ன புக்கு தான், ஆனா அற்புதமான விஷயங்கள், ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மரணத்துக்கு பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் வாழ்க்கையில நம்ம ஒரு குறிப்பாகவும் கவனமாகவும் நம்ம கர்ம வசதிக்காம இருக்கிறதுக்கும், இந்த மரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கும் போது பயம் இல்லை, ஆனா அதை பத்தி புரிஞ்சுக்கும் போது வாழ்க்கையில ரொம்ப சரி ரைட்டு, நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மளால எந்த முடிஞ்ச அளவு யாருக்கு எந்த தீங்கு செய்யாம நம்மளால முடிஞ்ச அளவு உதவி செஞ்சு நம்ம இந்த வந்த வேலை, அதாவது இறைநிலையை உணர்றதுக்கான வந்திருக்கோம், அந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தி புரிஞ்சுக்க முடியும். அது ரொம்ப அழகாகவும் எளிமையாகவும் அற்புதமும் சமைச்சு சொல்லிருக்காங்க. அதை பத்தி அவர் நம்ம ராமசுப்புசாமி படிச்சுட்டு அவரோட கருத்தில் நம்மளோட பகிர்ந்துக்கு இருக்காங்க. நம்ம என்ன கேட்டு பயன்படுவோம். நன்றி. ஜெய்குரு. அனைவருக்கும் வணக்கம். இறைவன் நமக்கு இந்த மேன்மையான மனித பிறவியை கொடுத்திருக்கிறார். இந்த பிறவி கிடைப்பது எளிதல்ல. இந்த மனித பிறவியை எப்படி வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துவதற்காக பல மகான்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு உயிர் இறந்த பின்பு அந்த ஆன்மா சூட்சும உலகங்களுக்கு செல்கிறது. ஜீசஸ் கூறியுள்ளார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அதாவது பல சூட்சும கோள்கள் இருக்கின்றன என்று ஜீசஸ் சொல்கிறார். அதே மாதிரி யோகானந்த பரமஹம்சர் கூறுகிறார், ஒரு ஆன்மா மரணத்துக்கு பின்னாடி அதனுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தபடி சூட்சும உலகத்தில் இருக்கக்கூடிய அதிர்வுகளும் இந்த ஆன்மாவின் அதிர்வுகளும் பொருந்தும்படியான உலகங்களுக்கு சேர்கின்றன. மேன்மையான ஆன்மாக்கள் மேன்மையான சூட்சும உலகங்களுக்கு செல்கின்றன. அந்த சூட்சும உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தங்கள் மனதின் சங்கற்பத்தினால் ஒரு தோட்டத்தை உருவாக்க முடியும். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமாக வேண்டாம் என்று அவர்கள் நினைத்தால் அது மறைந்துவிடும். அந்த மாதிரி தெய்வீக அமைப்பு எவ்வளவோ இருக்கிறது. நாம் இந்த மாயையில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம். திருவள்ளுவர் கூறுகிறார், வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று கூறுகிறார். அதுபோன்று இந்த வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ்ந்து சிறப்பான நிலையை அடைய வேண்டும் என்று வேண்டுகிறேன். ரொம்ப நன்றி சாமி. புத்தகம் நீங்க பார்ப்பீங்க. இந்த புத்தகம் எங்க கிடைக்கும்னா, உங்களுக்கு அருகாமையில் இருக்க தியான மையத்துல பூரா கிடைக்கும். முக்கியமான புத்தக சட்டம் கிடைக்கும், புத்தக கண்காட்சியில் நடக்கிறதுலையும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இருக்க எங்க அடிக்க நீங்க தொடர்பு மொழியா அங்கே நான் கொரியரில் அனுப்பி வச்சிருவோம். இந்த மாதிரி புத்தகங்களை நீங்க படிக்கிறது மூலம் உங்க வாழ்க்கை கண்டிப்பா பல மடங்கு மேம்படும். இந்த பரமஹம்ச யோகானந்தர் சந்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாரு. நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு பின்னோடு நடந்து போயிருக்கீங்க, பாட்டமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பின்னோடு நடந்து போனோம்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணி போறோம் வச்சுங்களேன். ஆனா பார்த்துருக்கே மாட்டோம் இப்போ இந்த பிறவில. ஆனா இப்ப பாக்குறோம் அப்படின்னாவே அவருக்கும் நம்மளுக்கும் போன பிறவியில தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு யோகின் சுயசரிதம் சாமிஜி இருந்த புத்தகம் தான். அதுல அவர் குரு ஸ்ரீ யுக்தேஸ்வர் குரு, அவர் சமாதி ஆனதுக்கு அப்புறம் அவரோட முழுமையான உடம்புல மும்பைல ரெஜிமெண்ட் ஹோட்டல்ல சாமி தங்கியிருப்பாங்க. அப்போ அவர் சாமிஜி யுக்தேஸ்வர் குரு பார்க்க வருவார். அப்ப பார்த்து நான் இப்ப எங்க இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் எந்த உலகத்துல மக்களை மேம்பட்ட ஆரம்பத்தில் இன்னும் மேம்பட்ட நிலைக்கு அனுப்புறேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த பிறவியில எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தா எப்படி நம்ம இறைவனை அடைய முடியும், இன்னும் இறைவனை அடையிறதுக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்க முடியுங்கிறத இந்த மாதிரி புத்தகங்களை வாசிக்கிறது மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா இந்த மாதிரி புத்தகங்களை வாசிச்சு நீங்கள் மேம்பட்டு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஜெய்குரு.